வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அனுரா அவர்கள் ஆட்சி அமைத்த பொழுது பலரும் பலவிதமான கற்பனை குதிரைகளை தட்டிவிட்டிருந்தார்கள் அல்லது பல செய்திகளை எடுத்து வைத்திருந்தார்கள். தமிழர்கள் விடயத்தில் அனுரா அவர்கள் ஒரு மாற்றத்தை எழுதுவார் என்கின்ற களங்கள் எல்லாம் பேசப்பட்டது. அனுரா அவர்களுடைய அந்த பயணம் கூட ஏறக்குறைய தமிழர்களையும் மையப்படுத்தி பயணிக்கக்கூடிய ஒரு பயணமாகத்தான் இருந்தது. நாமும் அதை வியந்து பார்த்து கொண்டிருந்தோம். அனுரா அவர்கள் கண்டிப்பாக ஒரு மாற்று அரசியல்வாதியாகத்தான் இருப்பார் என்கின்ற நம்பிக்கை நம்மிடம் இருந்தது. ஆனால் இன்று அனுரா அரசாங்கம் கனடா அரசாங்கத்தின் பிரதிநிதியை சந்தித்து பேசியிருக்கக்கூடிய விடயத்தில் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகள் இந்த எண்ணத்தை தவிடுபொடியாக்கி இருக்கிறது என்பதுதான் நிஜம். இது காழ்ப்புணர்ச்சியிலோ அல்லது ஒருவரை எதிர்க்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிலோ எடுத்து வைக்கக்கூடிய கருத்தல்ல. சிங்கள தலைவர்கள் எப்பொழுதுமே தாங்கள் சார்ந்த விடயங்களில் அல்லது தங்கள் இனம் சார்ந்த விடயங்களில் அவர்கள் தெளிவாக பயணித்திருக்கிறார்கள் என்பதைத்தான் வரலாறு பதிவு செய்கிறது. ஏறக்குறைய அனுரா அவர்களுடைய செயல்பாடுகளும் அதைத்தான் முன்னிலைப்படுத்துகிறதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. இங்கு அனுரா ஆட்சியாளர்கள் அல்லது அனுரா ஆட்சியிலிருந்து கனடா அரசாங்கத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, நீங்கள் கனடா அரசாங்கத்தின் சார்பில் பிரம்டன் நகரில் பேட்ரிக் பிரவுன் என்பவருடைய தலைமையில் நீங்கள் ஒரு நினைவு தூபியை உருவாக்கி இருக்கிறீர்கள். அதாவது இனம் அழிப்பு நினைவு தூபி. இலங்கையிலே அப்படி ஒரு இன அழிப்பே நடைபெறவில்லை. நடைபெறாத பட்சத்தில் இதுபோன்ற நினைவு தூபிகளை நீங்கள் உருவாக்கி வைப்பது என்பது ஒரு பொய்யான தகவலுக்கு வலு சேர்க்கக்கூடிய களமாக இருக்கும். பொய்களை வைத்துக்கொண்டு சிலர் இதுபோன்ற பித்தலாட்ட செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனை நீங்கள் நம்பி இதுபோன்ற விடயங்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறீர்கள். இது இலங்கை ஆட்சியாளர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு விடயம் என்பதை இலங்கை ஆட்சியாளர்கள் கனடா அரசாங்கத்தின் பிரதிநிதியிடம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எதனை மையப்படுத்தி இந்த விடயத்தை குறிப்பிட்டார்கள் என்றால், 2 நாட்களுக்கு முன்பாக பிரம்டன் நகரில் பேட்ரிக் பிரவுன் முதல்வர் அவருடைய தலைமையில் இன அழிப்பு நினைவு தூபி திறந்து வைக்கப்பட்டது. அந்த திறந்து வைக்கப்பட்ட விழாவில் பேட்ரிக் பிரவுன் அவர்கள் பேசிய வார்த்தை, இலங்கையில் தமிழர்கள் மீது இன அழிப்பு நடைபெறவில்லை என்று யாராவது சொல்வார்களாக இருந்தால் அவர்கள் இந்த மண்ணிலிருந்து வெளியேற வேண்டும் என்கின்ற கருத்தை அவர் பதிவிட்டார். அந்த கருத்தை மட்டும் பதிவிடாமல் இன்னொரு விடயத்தையும் அவர் குறிப்பிட்டார். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அனைத்து விடயங்களிலும் இன அழிப்பு நடந்தது என்பது உண்மையான விடயம் என்கின்ற கருத்தை அழுத்தமாக அவர் பதிவிட்டார். இந்த பதிவு சிங்களர்களுக்கு கொதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆனால் அவர்கள் என்ன குறிப்பிடுகின்றார்கள்? சிங்கள ஆட்சியாளர்கள், எங்கள் மண்ணில் இன அழிப்பே நடைபெறவில்லை, அப்படி இன அழிப்பு நடந்தது என்று யாராலும் நிரூபிக்கப்படவில்லை, அப்படி நிரூபிக்கப்படாத ஒரு விடயத்திற்கு நீங்கள் எப்படி முதன்மை கொடுப்பீர்கள் என்ற கேள்வியை எடுத்து வைத்திருக்கிறார். இங்கு நம் மனதிற்குள் சில கேள்விகள். ராமேஸ்வரத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெறுகின்றது. அந்த பொதுக்கூட்டத்தில் இந்தியாவின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்டு பேசுகின்றார். அப்படி பேசுகின்ற பொழுது இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக நடந்தது இனப்படுகொலைதான் என்கின்ற விடயத்தை அவர் மிக தெளிவாக பதிவு செய்கிறார். இதை நீங்கள் அனைவருமே பார்த்திருக்கக்கூடும் அல்லது கேட்டிருக்கக்கூடும். இந்தியாவின் உயரிய தலைவர் ஒருவர் இலங்கையில் நடந்தது இன அழிப்புதான் என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அப்படி என்றால் இன அழிப்பு நடந்தது உண்மை என்பதற்கான ஆதாரங்களும் அல்லது அது சார்ந்த விடயங்களும் எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது என்பதுதானே நிஜம். இன அழிப்பு நடைபெறவில்லை என்கின்ற ஒரு கருத்தை அனுரா அரசாங்கம் கனடிய நாட்டு உயர் அதிகாரியிடம் குறிப்பிட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய விடயம் என்ன என்கின்ற கேள்வி வருகின்றது. அப்படி இன அழிப்பு நடைபெறவில்லை என்றால்
இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் எங்கு போனார்கள், என்ன ஆனார்கள் என்கின்ற விடயத்திற்கு இதுவரை பதிலில்லை, அல்லது அதற்கான களங்கள் இதுவரை எடுத்து வைக்கப்படவில்லை. அதுபோல இன்னொரு விடயத்தை பார்க்க வேண்டியிருக்கின்றது. கடைசி காலகட்டங்களில் சுமார் 1.5 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் அழிக்கப்பட்டார்கள் தமிழர்கள் என்பது பதிவு. ஐநா மன்றத்திலிருந்து வந்து அவர்களால் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின் அடிப்படையில் 70,000த்திற்கு மேற்பட்டவர்கள் மரணத்தை தழுவிவிட்டார்கள் என்கின்ற செய்தி இருக்கின்றது, அதாவது அழிக்கப்பட்டு விட்டார்கள் என்கின்ற செய்தி இருக்கிறது. அப்படி என்றால் இவைகளெல்லாம் பொய்யா என்கின்ற கேள்வி வருகின்றது. அதுபோல ஐநா மன்றத்தில் ஒரு தீர்மானம் எடுத்து வைக்கப்படுகின்றது. அந்த தீர்மானம் எடுத்து வைக்கப்படுகின்ற பொழுது அங்கு குறிப்பிட்டு இருக்கக்கூடிய கருத்துகளில் தமிழர்கள் மீது மனித உரிமை மீறல் நடந்தது என்பதற்கான ஆதாரங்கள் அனைத்தும் இருக்கிறது என்கின்ற ஒரு பதிவை எடுத்து வைத்தார்கள். அதுபோல தங்கை இசைப்பிரியா அவர்கள் மீது நடத்திய தாக்குதல், அந்த ஒன்று போதும் இவர்கள் இன அழிப்பு செய்ததற்கான ஒரு அடையாளம். ஆனால் முன்னாள் ஆட்சியாளர்கள் கோத்தபய ராஜபக்சே, மஹிந்த ராஜபக்சே போன்றவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இன்றைய ஆட்சியாளரான அனுரா அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நகர்வும், அதனை மையப்படுத்தி அவர் பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடுகளும், அதனை முன்னிலைப்படுத்தி அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்தாக்கங்களும் தமிழர்களை மீண்டும் மீண்டும் புறந்தள்ளக்கூடிய ஒரு விடயமாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இலங்கை நாட்டிலே தமிழர்களுக்கு எதிராக ஒரு பெரு கொடூரம் நடந்தது என்பதை உலகமே ஒத்துக்கொண்டிருக்கின்றது. ஏன், மஹிந்த ராஜபக்சே அவர்கள் கூட பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கின்றார். சுமார் 14 நாடுகள் எங்களோடு ஒத்துழைத்ததின் அடிப்படையில்தான் எங்கள் நாட்டில் நாங்கள் இப்படி ஒரு செயலை செய்ய முடிந்தது என்பதை பதிவு செய்திருக்கின்றார். எதற்காக நீங்கள் ஒரு 20 நாடுகளை அழைத்து கொண்டு உங்கள் நாட்டை சார்ந்த குடிமக்களை அழிப்பதற்கான முயற்சிகளை எடுத்தீர்கள் என்கின்ற விடயத்திற்கு நீங்கள் ஒரு கேள்வி எழுப்பிவிட்டாலே இன அழிப்பு செய்வதற்காக நீங்கள் ஒன்றிணைந்த கதை அப்பொழுதே உலகத்திற்கு தெரிந்துவிடும். நம்மை பொறுத்தமட்டில் கனடா அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகளோ கனடா அரசாங்கமோ இவர்கள் சொல்லக்கூடிய விடயங்களுக்கு செவி சாய்ப்பார்களா என்றால் இல்லை. அவர்களுக்கு தெரியும், இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக நடந்தது மிகப்பெரிய இன அழிப்பு என்கின்ற விடயம். ஆயினும் இலங்கை இப்பொழுது பதபதைக்கிறது. இதுபோன்று காரணம், தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்கள் பல நாடுகளில் அரசுகளில் உயர் பதவிகளில் மந்திரிகளாகவும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவருமே ஒருங்கிணைந்து இதுபோன்ற நிலைகளை பதிவுகளை எடுத்துக்கொண்டு வந்துவிட்டால் ஒட்டுமொத்தமாக இலங்கையின் மீது ஒரு பெரிய கரை பூசப்பட்டுவிடும் என்கின்ற பயத்தின் வெளிப்பாடு இப்பொழுது தெரிய ஆரம்பித்திருக்கின்றது. கனடா அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இன அழிப்பு நினைவு தூபி இன்னும் பல நாடுகளில் உருவாக்கப்படும். கண்டிப்பாக இலங்கை அரசாங்கத்தின் முகத்திரை கிழிக்கப்படும் என்பது மட்டும் நிஜம் என்பதுதான் உண்மை. நன்றியுடன் இன்பா.